தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில சுமார் 885 கோடி அளவுல லஞ்சம் ஊழல் நடந்திருப்பதாக திமுக அமைச்சர் கே.என். நேரு மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் 5 திமுக அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் கிட்டத்தட்ட 2500 பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றிருந்துச்சு. இதுல 2 லட்சம் பேருக்கு மேலாக தேர்வும் எழுதியிருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பொறியாளர்கள் முதல் உதவியாளர்கள் வரை பணியமர்த்தமும் செஞ்சிருந்தாங்க. இதுல 150 பேரிடம் தலா 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றமும் சாட்டியிருந்துச்சு. இது தொடர்பாக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு கோரிக்கையும் விடுத்துட்டு வராங்க. இதன் எதிரொலியாக தான் அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் குரல் கொடுத்துட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக அமைச்சர் கே.என்.நேரு கூறும் பொழுது பணி நியமனங்கள் அனைத்தும் நேர்மையாக நடைபெற்று இருக்கிறது. தற்போதைய பாஜக மேலிடம் திட்டமிட்டு செயல்படுகிறது. அமலாக்கத்துறையினர் முதலாக என் மீது குறிவைத்திருக்கிறார்கள். இதேபோல் இன்னும் பலரை அவர்கள் குற்றம் சாட்டலாம். இதன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்றும் பேசியிருக்காங்க. திருவள்ளூர்ல நடந்த திமுக வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில கே.என்.நேரு பேசியது தற்பொழுது பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையே நகராட்சி பணியாளர்கள் தேர்வு நேர்மையான முறையில் நடத்தப்பட்டதாகவே சொல்லப்படுது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் கே.என்.நேருவை அழைத்து எந்தவித சிபாரிசின் பெயரிலும் யாரையும் பணியமர்த்த வேண்டாம், நேர்மையான முறையில் மெரிட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யுங்கள் என்று சொன்னதாக தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் பணி நியமனம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தற்பொழுது முதல்வர் தரப்பிலும் காவல்துறை வழியாக இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதல்வர் பலிக்கடாவாக கே.என்.நேரு சிக்கலில் மாட்டியிருக்கிறார். தற்பொழுது அவரை தவிர திமுக அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஏவாவேலு, சக்கரபாணி, மூர்த்தி ஆகிய 5 பேர் வகிக்கும் துறைகளிலும் என்னென்ன நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, எங்கே தவறுகள் நடைபெற்றனர் என்பது குறித்து அமலாக்கத்துறையினர் திரைமறைவு விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக அதிரடி சோதனைகள் ஒரே சமயத்தில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை தெரிந்து கொண்டுதான் தான் அமைச்சராக கே.என்.நேரு பேசும் பொழுது அமலாக்கத்துறையில் அதிரடி சிக்கலில் முதல் பலிக்கடா நான் என்றும் குறிப்பிட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. மேற்படி அமைச்சர்களின் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் தொடர்பான செயல்பாடுகளை வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்கிறார்கள். சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது திமுக அமைச்சர்கள் தொடர்பான ஒரு பட்டியலையும் கொடுத்திருக்கு. இவர்கள் மீதெல்லாம் ஊழல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படும் என பல ரகசிய தகவலையும் தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கு. வரக்கூடிய தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே திமுக அமைச்சர்கள் தொடர்பான பல பரபரப்பு புகார்கள் வெளியே கிளம்பி வரும் என தெரிய வந்திருக்கு. இது குறித்து மு.க.ஸ்டாலினும் தெரிந்து வச்சிருக்காரு. டெல்லி பாஜக மேலிடத்தின் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகி வருகிறார் என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.